நம்ம எல்லாத்துக்கும் கிருஷ்ணரை பற்றி நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அவர் கையில் இருக்கிற சங்கு, சக்கரம், வில், வாள், கதை இது எல்லாமே எதுக்குன்னு யோசிச்சிருக்கீங்களா? பக்தர்கள் பார்த்தா அது எல்லாம் அழகான ஆபரணங்கள் மாதிரியும், அதுவே எதிரிகளுக்கு எல்லாம் பயங்கரமான ஆயுதங்களாகவும் தெரியும். இதில் சங்கு மட்டும் எப்படி ஆயுதமாக இருக்கும்? இதை தான் துரியோதனன் புரிஞ்சுக்காம போயிட்டான். ஆனால் மகாபாரத போரில் நேரில் பார்த்த பிறகு அவனுக்கு புரிய வந்துச்சு. அப்போ இந்த சங்குக்கு என்ன விசேஷம், இது எப்படி ஆயுதமாக மாறிச்சு பார்த்துடலாமா? நல்லா கவனிங்க. மகாபாரத போர் வரப்போகுது. அர்ஜுனனும் துரியோதனும் நேராக துவாரைக்கு போகிறாங்க கிருஷ்ணன்கிட்ட உதவி கேட்க. அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அங்கே நடந்துச்சு. கிருஷ்ணர் அந்த நேரத்தில் ஓய்வு எடுத்து தூங்கிட்டு இருந்தார். அதுக்குள்ளே துரியோதனன் போய் மெத்தையில் அழகாக உட்காந்துட்டான். அர்ஜுனன் அவர் பணிவாக காலிலே நின்றுட்டான். அப்புறம் கிருஷ்ணன் கண் முளைச்ச உடனே கீழே நிற்கிற அர்ஜுனனை முதல்ல பார்க்குறாரு. அதனால் நீ ஃபஸ்ட்டு கேளு அப்படின்னு கேட்டார். இப்போ கண்ணன் ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாரு. நான் ஆயுதம் இல்லாமல் இருப்பேன், ஆனால் உங்கள் கூட இருப்பேன். இன்னொன்று, என் சகல நாராயணி சேனையும் உங்கள் கூட இருக்கும், ஆனால் நான் வரமாட்டேன். துரியோதனன் ரொம்பவே யோசித்தான். கண்ணன் எதுக்கும் போரில் கலந்துக்க மாட்டேன்னு சொல்கிறாரு, அவரை விட்டுட்டு அந்த பெரிய படையை எடுத்துக்கலாம் அப்படின்னு மகிழ்ச்சியோட நீங்கள் இந்த போரில் கலந்துக்காமல் இருக்கிறதே பெட்டர் அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். இப்போது அர்ஜுனன் நீ என் தேரை ஓட்டணும் கண்ணா. கிருஷ்ணனும் அதுக்கு சரி அப்படின்னு ஒத்துக்கிறாரு. அடுத்து ஒரு முக்கியமான விஷயம், தேரோட்டின் வேலை என்ன? எஜமானோட வெற்றியை அறிவிக்க சங்கு ஊதணும். அதாவது கண்ணன்ட்ட பாஞ்சஜன்யம் அப்படின்ற ஒரு சங்கு இருந்துச்சு. இதுதான் பின்னாடி மிகப்பெரிய ஆயுதமாக மாறிச்சு. அதை தான் துரியோதனன் புரிஞ்சிக்காமல் போனது. இப்போது குருசேத்திர போர் நாளில் அர்ஜுனனுக்கு நல்ல சந்தர்ப்பம் உருவாக கண்ணன் பாஞ்சஜன்யம் ஊதுறாரு. ஒரே ஒரு சங்கொலி தான். அதை கேட்டு கௌரவ சேனை நடுநடுங்கி போச்சு. அதிகமான வீரர்கள் அங்கங்கே விழுகிறாங்க. அப்போ தான் துரியோதனனுக்கு ஒரு ரியலைசேஷன் வந்துச்சு. அப்பா, கண்ணனோட சங்கம் ஒரு பெரிய ஆயுதமா அப்படின்னு. ஆமாங்க, கண்ணனோட கையில் இருக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது. இந்த கதை நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு பொருளை நாம் எப்படி பார்க்குறோம் அப்படின்றதான் முக்கியம். பக்தர்கள் பார்த்தா கண்ணனோட சங்கு அழகான ஆபரணம், ஆனால் அதுவே எதிர்களுக்கு அது அழிவை தரக்கூடிய ஒரு ஆயுதம். ஸோ இந்த சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே அந்த பெல் ஐக்கானை ஊதிடுங்க. அந்த பெல் ஐக்கானை தட்டிடுங்க. இந்த மாதிரி ஆன்மீக கதைகளுக்கு நம்ம சேனலில் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.